ஹாய் வாஸ் வெல்கம் டு ஸ்டெயின்போ. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அதாவது ஒரு மைத்தாலிக்க ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இந்த மைத்தாலிக்க ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராண கதைகள். இந்த புராண கதைகள் அப்படின்னு பார்க்கும்போது தீபாவளி, ஹாப்பி தீபாவளி, இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். புராண கதைகள், அதாவது தீபாவளி எதுக்காக கொண்டாடப்படுகிறோம், அது எந்த விஷயத்துக்காக செயல்படுத்துகிறாங்க, அதாவது தீபாவளியை திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க, தீப ஒளி திருநாள்னு சொல்கிறாங்க. இது எங்கெங்கெல்லாம் கொண்டாடுறாங்க? இந்தியா மட்டுமல்ல, இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, பிஜி போன்ற நாடுகளில் கூட இதை கொண்டாடுறாங்க. இதுக்குள்ளே ஒளிந்திருக்கும் மர்மங்கள் என்ன, இதுக்குள்ளே இருக்கும் ரகசியங்கள் என்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நரகாசுரன் பூமாதேவிக்கும் வரகனுக்கும் பிறந்த புதல்வன். இந்த நரகாசுரன் என்ன பண்ணுறான்னா, நரகாசுரனும் தன்னுடைய நண்பனான பானாசுரனும் 2 பேரும் சேர்ந்து கொடுமையாக மக்களை துன்புறுத்துகிறார்கள். அங்கு இருக்கும் மக்களை எல்லாம் துன்புறுத்தி அந்த பூமியை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருகிறார் இந்த நரகாசுரன் கொண்டு வந்ததுமே அந்த நரகாசுரனுக்கு இது மட்டும் பத்தவில்லை, அதாவது சொர்க்கலோகத்தையும் அடைய வேண்டும் என்ற ஒரு பதவி ஆசையும் மற்றும் பெரித்தனமான கொடுமையான செயல்களை செய்து கொண்டிருந்தான். அப்படி செய்து கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, இந்த நரகாசுரன் ஒரு நாள் தன்னோட அமைச்சர்கிட்ட சொல்கிறார், நான் சொர்க்கலோகத்தை போய் தாக்கி அவங்க கைப்பற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அமைச்சர் அதுக்கு சொல்கிறார், அரசே, தங்களால் இப்பொழுது அந்த ஒரு லோகத்தை அடைய முடியாது, ஏன்னா அவர்கள் தெய்வீக சக்தி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நரகாசுரன் கோபப்பட்டு, நான் பலவீனமானவன் என்று நினைக்கிறாயா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அரசே, தாங்கள் பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருங்கள், அது நமக்கு வெற்றி வாய்ப்பை அடைக்கும் சொல்கிறாரு. உடனே அதுக்கு நரகாசுரனும், ஓகே, நானும் ஒத்துக்கொள்கிறேன், நல்ல யோசனை அப்படின்னு சொல்லிட்டு கடும் தவம் இருக்கிறதுக்காக போயிடுறாரு காட்டுக்கு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நரகாசுரன் கடும் தவத்தை காட்டில் இருக்கிறாரு. ஆண்டுகள் பல ஓடின. அதுக்கப்புறம் ஒரு நாள் காட்சி அளிக்கிறார் பிரம்மதேவன் காட்சி அளித்து, நரகாசுரன் கடும் தவத்தை நான் மெச்சிக்கிறேன், என்ன மீற வேண்டும் எனக்கு கேடு அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது நம்ம நரகாசுரன் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, எனக்கு சாகாமரத்தை அழிங்கள் பிரம்மதேவனே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் அவருக்கு பிரம்மன் சொல்கிறார், பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் என்றாவது ஒரு நாள் இறந்தாக வேண்டும், இதுவே உலக நிகதி அப்படின்னு சொல்கிறார். அதற்கு பதிலாக நீ சாகாவரத்துக்கு நிகராக வேறொரு மரத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நரகாசுரன் யோசனை செய்கிறார். என்ன யோசனை செய்கிறோம் பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய விஷயங்களில் நமக்கு தேவர்கள் மட்டும்தான் அவர் உதவி செய்வார், நமக்கு இது பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு நல்லா யோசனை பண்ணிவிட்டு, உடனே நான் மரணம் என்று அடைந்தால் தன் தாயின் கையால் மட்டுமே நான் மரணம் அடைய வேண்டும் என்று சொல்கிறாரு. உடனே பிரம்மதேவனும் அதற்கு சரி, அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே சந்தோஷம் அடைந்த நரகாசுரன் தன் தாயின் கையில் மட்டுமே மரணம் என்று அவர் சந்தோஷத்தில் இருக்கிறான். ஏன் தாய் யாரும், எந்த ஒரு தாயும் தன் மகனை கொல்ல மாட்டாள், அதனால் தனக்கு சாகாவரமே கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்துடன் கர்வத்துடன் உடனே நம்ம சொர்க்கலோகத்தை கைப்பற்ற வேண்டும் சொல்லிட்டு இதனுடைய பெரும் படைகளை திரட்டி கொண்டு சொர்க்கத்தை நோக்கி படையெடுக்கிறார். அப்படி எடுத்து போகும்போது அதை கேட்ட இந்திரதேவன், இவ்வளோ சக்தி வாய்ந்து வரும்போது நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளை கைது பண்ணி கொண்டிடுவாங்க, நம்ம சொர்க்கலோகம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இந்திரன் தப்பித்து ஓடி வருகிறார். அங்கு இருந்த மொத்த தேவர்களான 14,100 தேவர்களும் இருந்த தேவர்களை எல்லாம் கைப்பற்றி கொண்டு கடைசியாக தன் இந்திரனின் தாயான அதிதியின் காதனையும் கூட பிச்சு எடுத்துக்கொண்டு நரகாசுரன் கொண்டு பறவைகள் போட்டு விட்டனர். அப்படி பார்க்கும்போது நரகாசுரன் என்ன சொன்ன, சிரித்து கொண்டே, அந்த கோலை ஓடிவிட்டானா, அவன் இங்கு ஈரோளும் 3 உலகத்திலும் அவன் எங்கு இருந்தாலும் அவனை தேடி கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி நரகாசுரன் தன் படைவீரர்களுக்கு கட்டளையிடுகிறார். உடனே ஓடிப்போன நம்மளது இந்திரதேவன் விஷ்ணு பகவானை தஞ்சமடைகிறார். விஷ்ணு பகவானை எங்களை காப்பாற்றுங்கள், எங்களுடைய சொர்க்கலோகத்தை கைப்பற்றி விட்டார் நரகாசுரன், அவரிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் சொல்லி என்று புலம்புகிறார். அப்பொழுது விஷ்ணு பகவான் சொல்கிறார், நரகாசுரனின் இறுதி காலம் வந்துவிட்டது, அவன் அழிய போகிறான், அவன் தன் தாயின் கையால், அதாவது பூமாதேவியின் கையாக அழிய போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்னுடைய அவதாரமான கிருஷ்ணரை போய் சென்று பார், அவர் கிருஷ்ணர் தற்போது
சத்தியபாமாவை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வில் இருக்கிறார், அங்கே சென்று முறையீடு அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது உடனே வந்து இந்திரதேவன் விடைபெற்று கொண்டு அங்கே செல்கிறார். கிருஷ்ணனை பார்த்தவுடன் கிருஷ்ணர் சத்தியபாமா கூட இருந்தார். அப்பொழுது சொல்கிறார், நரகாசுரனை வெல்வது அவ்வளவு சுலபம் அல்ல, அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது சத்தியபாமா ஒரு தெய்வீக பொண்ணான அதிதியின் தாயோட காதனை பறித்தவனை சும்மா விடக்கூடாது, அவனை கொன்றே தீர்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னால் அது முடியாது, ஏனென்றால் அவன் வந்து மிகவும் சக்தி வாய்ந்திருக்கிறான், பலம் பொருந்தி இருக்கிறான், சாகாவரம் பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட வந்து விஷ்ணுவும் சத்தியபாமா என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு விஷ்ணு வந்து உன்னால் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சத்தியபாமா சொல்கிறாங்க, பகவானே நீங்கள் வந்து என்னை முதல் சந்தித்தது போர்க்களத்தை தெரியும் அல்லவா, என் போர்த்திறன் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. விஷ்ணுவுக்கு அதாவது கிருஷ்ண பகவானுக்கு தேரோட்டியாக வந்து சத்தியபாமா செல்கிறாங்க. அப்படி போயிட்டு போர்க்களத்தில் நிற்கிறாங்க. போர்க்களத்தில் நிற்கும் போது எதிரணிகள் வந்து நரகாசுரன் தன்னோட பெரும் படைகள் நிறுத்தி போரிடுகிறான். அப்படி போரிடும்போது இறுதி கட்டத்தில் நரகாசுரனும் கிருஷ்ணனும் ஒன்றாக மோதுகின்றனர். அப்படி மோதி கொண்டிருக்கிற வேளையில் கடுமையாக நரகாசுரன் வந்து கிருஷ்ணரை மோதிட்டு நரகாசுரன் மோதிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து ஒரு யோசனை செய்கிறார். நாம் மயக்க மருந்து நடித்தால் சத்தியபாமாவுக்கு கோபம் வரும், அப்பொழுது நரகாசுரன் மடிவான் அப்படின்னு நினைத்து திட்டம் தீட்டி பண்ணுறாரு. அந்த திட்டத்தில் திட்டும்போது அதே மாதிரி நரகாசுரன் தாக்கும்போது கிருஷ்ணர் வந்து மயங்கி விடுகிறார். அதை பார்த்த சத்தியபாமாவிற்கு சரியான கடும் கோபம் எழுகிறது. என் கரவரியை வீழ்த்தி விட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில் இருந்த வில்லை எடுத்து ஒரு அம்பை சக்தி வாய்ந்த மிகவும் சக்தி புரிந்த அம்பை வந்து எய்கிறார். அந்த அம்பு ஆனது நரகாசுரனின் இதயத்தில் குத்துகிறது. குத்துனமே நரகாசுரன் கீழே விழுந்து மயங்குகிறான். மயங்கும் போது அப்பொழுது நினைக்கிறான் நரகாசுரன் தன் தாயின் திருவுருவமான பூமாதேவி திருவுருவமே இது சத்தியபாமா என்று நினைச்சு கீழே சாய்கிறான். அதை கண்ட அடுத்த கணமே சத்தியபாமாவுக்கு தன்னுடைய பூர்வ ஜென்மமான பூமாதேவி நினைவுகிறது. தன் மகனை நானே அழித்து விட்டேனா என்று புலம்புகிறார். அதை கண்ட விஷ்ணு பகவான் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சத்தியபாமா நீ பண்ணது தவறொன்றும் இல்லை, அவனோட வியதி உன்னோட கைகளில் தான் இருக்கிறதுன்னு சொல்லி அவரை வந்து சமாதானப்படுத்துகிறார். இப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரு நாள் தான் அந்த நரகாசுரன் மண்ணில் வீழ்ந்த நாள் தான் தீப ஒளி திருநாள் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டிலெல்லாம் விளக்கேற்றி பட்டாசுகளை வெடித்து, அதாவது இருள் நீக்கி ஒளியை உருவாக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து தீபத்திருந்தாலும் சொல்லி தீபாவளி நம்ம கொண்டாடுறோம். இந்த தீபாவளி பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அக்டோபர் 17 நவம்பர் 15 கொண்டாடப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்குள்ளே வர அந்த நரக சதுர்த்தசியும் திரியோதசியும் வருகின்ற அந்த நாள்களில் மட்டும்தான் நாம் இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு முன்தினமோ இல்லை அமாவாசையோ தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்ட்ரி இன்போ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.